ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாபா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2 2 பைல் வச்சுருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2 மனசை கண்ணை மூடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கான நம்பர் சில பேருக்கு இன்னொரு பைலில் கூட இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான மெசேஜஸ் வேறு இதில் கூட இருக்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆகிற விஷயங்களை எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாததை தவிர்த்துடுங்க. எல்லாருக்கும் எல்லா மெசேஜஸுமா இருக்காது. ஓகே, நம்பர் 1 நம்பர் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் போயிட்டுருக்க பாதை இப்போது கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. அதாவது ஸ்பிரிச்சுவலாக நோக்கி இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இப்போ புதுசாக கடவுள் விஷயத்தில் ஸ்பிரிச்சுவலாக நிறையா விஷயங்களை தொடங்கியிருப்பீங்க. நிறையா விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நிறையா பேருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்திருக்கும் உங்களுக்கு. இத்தனை நாளாக நமக்குன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இனிமேல் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாமே, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா இருக்கலாம். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம். நீங்கள் நம்பர் 1 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டுருக்க பாதை பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல்குள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு குருவை தேடிட்டு இருக்கீங்க. மேபி நேற்று பார்த்தவங்க இந்த வீடியோ கண்டினியூஸாக இன்றைக்கி பார்த்துருக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவை தேடிட்டுருக்கீங்க. என்னோடய வாழ்க்கையை ஒரு குருவை பிடிச்சி நான் நேராக போகணும், யாரை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வழி நடத்திட்டு, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. அவங்களே உங்களுக்கான குருவை உங்ககிட்ட தேடி அனுப்பிச்சி விடுவார். நீங்கள் ஒருத்தங்க மூலியமாக உங்களுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஓம் சாய்ராம் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நீங்கள் இப்போ நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு யார் மேலேயும் ரொம்ப கோபங்கள் இருக்கலாம். யாரையோ ரொம்ப வெறுக்கிறீங்க. அது உங்களை காயப்படுத்தினவங்களாக கூட இருக்கலாம். பட் அது வேண்டாம். நீங்கள் மற்றவங்கள அவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு நம்ம அவங்க மேலே வெறுப்பு கோபங்கள் காமிச்சிட்டு அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களே பண்ணால் கூட அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நடக்காது, சக்ஸஸ் ஆகாது, அந்த மாதிரி நம்ம கடுஞ்சொற்கள் சொல்ல வேண்டாம். அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அவங்கவுங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல சோல். முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க. யாருக்கும் கெட்டது நினைக்கணும் அந்த மாதிரி தாட் உங்களுக்கு எதுவுமே வந்ததில்லை. பட் இப்போ உங்களை எல்லாருமே நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் புரிஞ்சுக்காமல் உங்களை ஹர்ட் பண்ணும்போது நீங்கள் மாறிட்டே வரீங்க. நீங்கள் மற்றவங்களாம் மாறிட்டு வர்றீங்க. ஸோ என்னென்னா நீங்கள் அது வேண்டாம், மன்னிச்சிடுங்க. உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ அவங்கள மனசு அளவில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு இதனால் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறீங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன், நான் உங்களை மன்னிச்சிடுறேன், நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணிவிடுங்க, நான் உங்களை என்னோட மனசுலேருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்றத டெய்லியுமே சொல்லுங்கள். மன்னிப்பு கேளுங்க. நேராக போய் கேட்க முடியாதவங்க நீங்கள் மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெறுப்பு உங்களை தான் எஃபெக்ட் பண்ணும். அவங்கவுங்க செஞ்ச பலன் அவங்கவுங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ நீங்கள் மாறிடாதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆத்மா. நீங்கள் மற்றவர்களோட இதில் போய் நீங்கள் வழி மாறிடாதீங்க. அதே மாதிரி யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. காசிப்ஸ் எதுவும் பேசுகிறது நம்ம தவிர்த்துக்கலாம். மற்றவங்கள பற்றி முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத யோசிங்க. தெய்வத்துக்கு வழிபாடு ஏதாவது மிச்சம் இருக்கா? உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது வேண்டிட்டு நேர்த்திக்கடன் ஏதாவது மிச்சம் வச்சுருக்காங்களா? ஏதாவது செய்யாமல் இருக்காங்களான்னு யோசிங்க. யாருக்கோ சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் இருக்கீங்க, அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சில பேருக்கு மேபி ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். உங்கள்கிட்டையும் காசு இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அவங்க நீடில் இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் அதை ஒருத்தங்க வருத்தப்படுறாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த வாக்குகள் என்ன அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு யோசித்து காப்பாற்ற பாருங்கள். குலதெய்வத்தில் பெண்டிங் உங்களுது. நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு ஏதோ செய்கிறேன்னு வேண்டிகிட்டு இருக்கீங்க, அது மறந்துட்டிங்கன்னா அதை திருப்பியும் செய்யுங்க. உங்கள் பெரியவங்க வேண்டிட்டாங்க, அது என்னன்னே தெரியல அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு அது என்னன்றதை எனக்கு யார் மூலியமாவது தெரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே அது என்ன விஷயன்றது தெரிய வரும். இல்லை குலதெய்வம் கோவிலில் போய் கேளுங்க, அதுக்கான ரிசல்ட் சொல்லுவாங்க, அதை செஞ்சுட்டு வாங்க. ஏதோ கொடுத்த வாக்கு காப்பாற்றாமல் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பண்ணணும். இதுதான் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறனால நீங்கள் உங்களுடைய லைக்கை இதை பதிவு பண்ணுறதே இதுக்கான எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ஓம் சாய்ராம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.